கொழும்பு மாநகர சபையின் நகராதிபதியாகத்தான் உங்களை சந்திக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் தலைவர் அவர்களுக்கும் உப தலைவர்கள் மற்ற சிரேஷ்ட அவ்வளவு தலைவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களின் மீது வைத்த நம்பிக்கை, நான் அந்த நம்பிக்கைக்கு நான் இந்த தேர்தலிலே வெற்றியை எடுத்துக் கொடுத்து வெற்றியை நாங்கள் எடுத்தோம். இந்த தேர்தல் வெற்றியிடுவது என்னுடைய தனி சொந்த வெற்றி அல்ல, இது ஒரு கட்சியின் வெற்றி. ஐக்கிய தேசிய கட்சி எங்களுடைய கொழும்பு மாவட்டத்திலே மகாநகர எல்லைக்குள்ளே இருந்த அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களும், எங்களுடைய கட்சி தலைவர்கள், எங்களுடைய கட்சி உப தலைவர்கள், எங்களுடைய தேசிய அமைப்பாளர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இந்த தேர்தலிலே ஜெயம் பெற்றோம். அதே போல இந்த தேர்தலிலே எங்களுக்காக உழைத்த, எங்களுக்கு வாக்களித்த, எங்களோட சேர்ந்து வேலை செய்த அத்தனை பேருக்கும், எங்களுடைய வாக்காளர்கள், கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ள அவ்வளவு வாக்காளர்களுக்கும் முதலாவது நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல எவ்வளவு இந்த மக்கள் சரியான கஷ்டமான நிலையிலே போய் எங்களுக்கு வாக்களித்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடன் இந்த தேர்தலிலே 58 அபேட்சகர்கள் போட்டியிட்டார்கள். அவர்கள் யாரும் தோத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு அங்கே நகர சபையிலே ஆசனம் கிடைக்காதது மட்டும்தான். அவர்கள் இங்கே எங்கள் கட்சிக்காக வேண்டி பாடுபட்டு வாக்களித்து வாக்கு தேடினார்கள். அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய மாநகர சபையிலே அவர்களுக்கு எந்தெந்த தெரிந்தவர்கள், தெரிவு செய்யப்படாதவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இந்த நகரத்தை சரிபார்ப்பதற்கு நாங்கள் அவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுப்பேன். இந்த நகர சபை மிக முக்கியமாக எங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வென்றுவிட்டது. இதிலே யாருக்கும் இங்கே இந்த நகர சபையிலே இனிமேல் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த நகர சபை அமைக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு எந்த கட்சியாவது எங்களுக்கு உதவி, எங்களோடு சேர்ந்து இந்த நகரத்தை, கொழும்பு மாநகரை நாங்கள் முன்னேற்றுவதற்காக அவர்கள் சேர்கிறார்களோ அவர்களை நாங்கள் 2 கையால் நாங்கள் அவர்களை வரவழைத்து சேர்த்துக் கொள்வோம். ஆனால் எங்களிடத்திலே இந்த அதாவது டிமாண்ட்ஸ் போடுறதுக்கு அல்ல,